ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சௌசௌ சாம்பார் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: சௌசௌ, சிறிதளவு வெங்காயம், தக்காளி, வேக வைத்த பருப்பு, பருப்பு, சிறிதளவு பாசிப்பயிறு சேர்த்து வேக வச்சுக்கணும். தேவையான அளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு புளி கரைசல், தாளிப்பதற்கு கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி. எண்ணெய் காய்ந்ததும் சிறிதளவு கடுகு, சிறிதளவு சீரகம், சிறிதளவு வெந்தயம் சேர்த்து பிறகு வெங்காயம் சேர்க்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்க வேண்டும். காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்க்க வேண்டும். பிறகு தக்காளி பழம் சேர்க்க வேண்டும். தக்காளி பழம் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி வதங்கியவுடன் சௌசௌ சேர்த்து வதக்க வேண்டும். சௌசௌ வதங்கியவுடன் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கிளற வேண்டும். பிறகு நீர் ஊற்றி வேக விட வேண்டும். காய் வெந்தவுடன் சிறிதளவு புளி கரைசலை சேர்த்து கொதிக்க விடவும். பிறகு வேக வைத்த பருப்பை இதனுடன் சேர்க்கவும். 5 நிமிடம் கொதிக்க விடவும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கிளறவும். சௌசௌ சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசைக்கு தொட்டுக்கொள்ளலாம், சாதத்திற்கும் ஊற்றிக்கொள்ளலாம். இன்றைய சமையல்: சுட சுட சாதம், சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.